வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை தொடர்பில் தேர்தல்கள் செயலகத்தில் விசேட கலந்துரையாடல். பெரும்பாலான மக்கள் பிரதிநிதிகள் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க கருத்து. பொகவந்தலாவையில் அனுமதி பத்திரமின்றி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டு கைதான 8 பேருக்கும் பிணை. பெண்ணொருவரை அச்சுறுத்தி இளஞ்சம் பெற்றுக் கொண்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 3 கொழும்பில் கைது. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கவனத்தில் கொள்ளப்படும் விடயங்கள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் இன்று மாலை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை 3 மணிக்கு தேர்தல்கள் செயலகத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அவர்களின் தலைமையில் நடைபெற சகல ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இக்கலந்துரையாடலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்களும் பிரதிநிதிகளும் கலந்து சிறப்பிக்கவிருக்கிறார்கள். ஜூலை 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி நண்பகல் வரை அமுலில் உள்ள வேட்புமனு கையேற்று கால எல்லைக்குள் நடைபெறவிருக்கின்ற வேட்புமனு கையேற்றும் முறை தொடர்பாக இங்கு அறிவுறுத்தப்பட உள்ளது. முக்கியமாக சரியானதும் பிழையற்றதும் நிராகரிப்புக்கு உள்ளாகாத விதத்திலுமான வேட்புமனுக்களை கையளிப்பதன் அவசியம், சுயேட்சை குழுக்களினால் கட்டுப்பணம் செலுத்தப்படும் நடைமுறை, வேட்புமனு கால எல்லையில் கச்சேரி அதனை கீழ உள்ள பகுதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வேட்புமனு கால எல்லையின் இறுதி தினத்தன்று கையளிக்கப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் தொடர்பாக ஆட்சேபனைகள் தெரிவிப்பதற்குள்ள உரிமைகள் போன்ற இன்னொரு வேட்புமனு தாக்கலோடு தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் பற்றியும் இக்கலந்துரையாடலில் எடுத்தாராயப்பட இருக்கும். பெரும்பாலான மக்கள் பிரதிநிதிகள் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உலகில் மதுபாவனை அதிகமுள்ள 10 நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குகின்றது. இளம் சமூகத்தினர் அதிக அளவில் போதைப் பொருள் பாவிக்கும் நாடாக இலங்கை மாறியுள்ளது. கசிப்பு, போதைப் பொருள், அதேபோன்று கொலை, பெண்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம் என்பன கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன. நாட்டில் பெரும்பாலான அமைச்சர்கள், உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக உள்ளவர்கள் மக்களின் வாக்குகளில் தம்மை வளப்படுத்தவும் தமது பைகளை நிறைத்துக் கொள்ளவுமே முயற்சித்தனரே தவிர நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முயற்சிக்கவில்லை. நாம் அன்று கட்டி எழுப்பியவற்றையும் அழிவதற்கு இடமளித்தனர். තමා හැදෙන්න තමාගේ සාක්කු පුරව ගන්න බැලුවා මිසක් රට හදන්න බැලුවෙත් නෑ. අපි හදපු ඒවත් විනාශ වෙන්න ඉන්නේ. இதேவேளை கம்பஹா யக்கல ஸ்ரீவர்தனாராம விஹாரையில் இடம்பெற்ற வழிபாடுகளிலும் முன்னாள் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக மெதமுலனவில் உள்ள தனது வீட்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை 2ஆக பிளவுபடுத்துகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அவர் அளிக்கின்றார். அதிகாரத்தின் மீது உள்ள பேராசை காரணமாகவே அவர் தற்போது தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போது எமது சிலர் அச்சமடைந்துள்ளனர். சில தலைவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த தலைவருக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் அவர்களின் பெருமதியும் அதிகரிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தீர்மானிக்கும் பொறுப்பு உங்களிடமே காணப்படுகின்றது. அது பற்றி நான் இனி பேசப் போவதில்லை. வெற்றி பெறுவது உறுதி. அவ்வாறான நிலையை ஏற்படுத்திய எமது மக்கள் தலைவருக்கு உங்களின் ஆதரவை வழங்குவதற்கு உறுதி பூண வேண்டும் என உங்களிடம் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றேன். காத்திருந்து விட்டு இறுதி நேரத்தில் தேர்தலில் களமிறங்குவதாக தெரிவித்தார். எந்த சின்னத்தில் எந்த அணியில் போட்டியிடுவது என்பது பற்றி எதுவும் கூறவில்லை. நானும் தேர்தலில் போட்டியிட உள்ளேன் என்று மாத்திரமே கூறினார். யாராலும் இதனை கூற முடியாது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்த எவரும் இந்த நிறைவேற்று அதிகாரத்தை இவ்வாறு இழிவுபடுத்தியதில்லை. முன்னர் இருந்த பிரஜைகள் இவ்வாறு இழிவுக்குள்ளாகவும் இல்லை. ராஜபக்ச மஹත්තයා හැරෙන්නට වෙන කිසි කෙනෙක් ඔය තරම් හැල්ලුන්නේ. பெண்ணொருவரை அச்சுறுத்தி 2000 ரூபாய் இளஞ்சம் பெற்ற 3 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பு கருவாத்தோட்டம் பகுதியில் பெண்ணொருவரை அச்சுறுத்தி குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் லஞ்சம் பெற்றதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர் தெரிவிக்கின்றார். போலீஸ் அவசர அழைப்பு பிரிவு உத்தியோகஸ்தர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. பொகவந்தலாவை திரேசியா தோட்டத்தில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைதான 8 பேருக்கும் பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றிரவு 9 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. மாணிக்கக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஒபாநாயக்க பகுதியைச் சேர்ந்த 25 தொடக்கம் 47 வயதானவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு எதிராக ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற விசாரணைகளுக்காக எதிர்வரும் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் சந்தேக நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் போலீஸ் பணியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் உங்களின் பொறுப்புகளை சமூகத்திற்காக நிறைவேற்றியுள்ளீர்கள். காலி, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை. நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட். தென் மாகாணத்திற்கான மாநாடு. சிறந்த யூ ரிப்போர்ட்டர் யார்? ஜூலை மாதம் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு மாத்தறை கூட்டுறவு இல்லத்திற்கு வருகை தாருங்கள். அழையுங்கள் 0114 896 896. பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊடக செயலமர்வின் 182வது கட்டம் கண்டி நுகவெல மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இன்று காலை பாடசாலைக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பாடசாலை மாணவர்களால் வரவேற்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த செயலமர்வில் சுமார் 200 பாடசாலை மாணவர்கள் பங்கு பற்றியிருந்ததுடன் செயற்பாட்டு ரீதியில் பல்வேறு விளக்கங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. செய்தி அறிக்கையிடல் மற்றும் ஊடக பயன்பாடு தொடர்பில் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டதுடன் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. நவீன ஊடக பயன்பாடு, தொலைத்தொடர்பு மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு ஆகியன தொடர்பிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினர். இங்கிரிய பாதுக்க பிரதான வீதியில் பஸ்ஸில் இருந்து வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹாந்தன்பான்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதான இளைஞனை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். வகுப்பொன்றுக்கு செல்லும் போது பஸ்ஸில் இருந்து தவறி வீழ்ந்து இளைஞன் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குழங்கல பாலத்திற்கு அருகில் இன்று காலை 5:30 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் ஹோமாகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரச மருந்து கலவையாளர்கள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியில் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பணி பகிஷ்கரிப்பினால் கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளர்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனைத்து மருந்து கலவையாளர்களும் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மருந்துகளை பெற்றுக் கொள்வதில் நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பல மணி நேரம் வரிசைகளில் காத்திருந்து நோயாளர்கள் மருந்துகளை பெற்றுக் கொள்வதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவிக்கின்றார். வத்தலை ஹுணுப்பிட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 6ஆம் தேதி ஆரம்பமான ஹுணுப்பிட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய திருவிழாவில் 21 மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. நேற்று காலை 1008 சங்காபிஷேக பூஜை நடைபெற்றதுடன் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நேற்று காலை 7 மணி அளவில் ஆரம்பமான ரதபவனியில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஸ்ரீ முத்துக்குமரன் ஆரோகணிக்கப்பட்ட தேர் வீதியுலா சென்றது. பார்க்குட பவனி இன்று நடைபெற உள்ளதுடன் பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் மற்றும் வைரவ பூஜையுடன் திருவிழா நிறைவு பெற உள்ளது. புத்தளம் முந்தல் திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் தீமுதிப்புடன் நேற்று இனிதே நிறைவு பெற்றது.
நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வருகை தந்திருந்த பக்தாடியார்கள் தீமிதிப்பில் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த மாதம் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான ஆலய திருவிழாவில் 18 நாட்கள் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. 18 நாட்கள் நடைபெறும் திருவிழாவானது மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு நடைபெற்றது. இன்று அம்பாள் பவனி வருவதுடன் கொடியிறக்கும் வைபவம், தர்மராஜரின் பட்டாபிஷேகம் என்பனவும் இடம்பெற உள்ளன. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்வு பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. போயா விடுமுறை தினமான நேற்று பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மாணவர்கள் இணைந்து இந்த அன்னதான நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். வடமாகாண ஆளுநர் HMGS பலிகராவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சாந்திபுரம் கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்வதனால் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பச்சை பசேல் என வயல் நிலங்களால் சூழப்பட்டு இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கிறது அம்பாறை சாந்திபுரம் கிராமம். ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சாந்திபுரம் கிராமத்தில் சுமார் 105க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இரவு வேளைகளில் உயரமான மலை உச்சியில் சிறு குடிசைகளை அமைத்து இரவை கடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சாந்திபுரம் கிராம மக்கள். இயற்கை வனப்பை மேலும் மெருகூட்டும் காட்டு யானைகள் இந்த பகுதி மக்களின் வாழ்வியலை துன்பியல் மிக்கதாக மாற்றுகின்றன. இடம்பெயர்ந்து போய் நாங்க பிரச்சனைக்குள்ள வந்து ஆனை கரைச்சல் எங்களுக்கு இருக்கல. நாங்க ஆனதுக்கு வீடு 2-3 தரம் கட்டி உடைஞ்சு போயிட்டு ஆனை உடைச்சு இப்ப உடைச்சிருக்கு. நாங்க கட்டல அப்படியே கிடக்கு. ஏதோ ஒரு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யுது இல்லை. அவ்வளோ கஷ்டத்துலைக்கு ஆனதுக்கு நாங்க தனியா கிடந்தோம். நான் பயிரை பச்சை போட்டுக்கொண்டு கிடக்குறேன். சாந்திபுரத்தை விட எங்களுக்கு ஓடத்தான் விருப்பம் மாதிரி கரண்ட் வராதுல செஞ்சாப்பெல்லாம் விளையல் போட்டு போட்டு வரையும் இல்லை, கரண்ட் வரையும் இல்லை. சரியான பயங்கரமா இருக்கு எங்களுக்கு. இருக்கலாமலுக்கு இருக்கு. என்னடா உதவி செய்யறதுக்கு இதையுங்க. மின்சார வசதியற்ற சாந்திபுரம் கிராமத்தில் யானைகளால் உடைக்கப்பட்ட வீடுகளில் முட்டுக்கட்டைகளை தாங்கிய கூரை வீடுகளில் அநேகமானோர் வசித்து வருகின்றனர். நிலக்கடலை அறுவடை காலம் என்பதால் பகலிலும் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சாந்திபுரத்தில் கச்சா நாட்டில் இருக்கோம். கச்சா நாட்டி அந்த தொழில் தான் நான் செஞ்சு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கேன். யானை வந்து எங்களோட வீடெல்லாம் உடைச்சி எங்களோட தம்பிக்கு படிச்சு தம்பில கால் கையெல்லாம் முறிச்சு இப்ப இவங்க தம்பி நடக்க இல்லாம முடை ஒரு சிறு கடை ஒன்று வச்சு கொண்டாடுறாரு. கச்சானெல்லாம் வந்து யானை சப்பித்து போகுது. 2-3 நாங்க நாட்டின பயிரெல்லாம் சோழனை மலிச்சு கச்சானெல்லாம் மலிச்சு யானை வைத்து விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட சாந்திபுரம் கிராம மக்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படுவது எப்போது? இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன். வணக்கம்.